பேசுடி, பேசு. நான் ஈதான். எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் ஈ காதுக்குள்ள போனா என்ன ஆகும் தெரியும்ல? சரியாதான் சொல்றா. உனக்குதான் யாருமே நிம்மதியா இருந்தா பிடிக்காதே. பிடிக்காது. அதுவும் உங்க குடும்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்க பாரு, இந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது. அது எப்படி? யாரு கம்மியா கோட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தானே கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இல்ல புவனான்னு பேர் இருக்கிறவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட்னு எங்கயாவது போட்டிருக்கா என்ன? ஏய், இந்த திமிர்ல தாண்டி நீங்களும் அழிஞ்சு போக போறீங்க. கெட்டது செய்யற உனக்கு திமிர் இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிற மாயாவுக்கு திமிர் இருந்தா உனக்கு பொறுக்காதே. அது எப்படிடா பொறுத்துக்க முடியும்? இவங்களோட கனவுல கூட நம்மளாம் சிரிச்சு பேசிடக்கூடாது. ஆமா, ரகுராம் குடும்பம் என் கனவுல வந்து சிரிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் இந்த புவன் அங்க இருப்பா. எந்த நல்லதும் எங்களுக்கு நடக்காம இருக்கதானே? கரெக்டா சொன்ன. எங்கேயுமே உங்களால தலை நிமிரவே முடியாது. இங்க பாரு, உன்னோட வாயங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது தெரியும் யாரு தவற விட போறாங்கன்னு. எப்ப சார் கொட்டேஷனை பார்த்து கான்ட்ராக்ட் அனௌன்ஸ் பண்ணுவீங்க? விழாவுக்கு ரொம்ப டைம் இல்ல, அதனால இன்னைக்கே கான்ட்ராக்ட் யாருக்குன்றதை சொல்லிடுவோம். கொட்டேஷன் கொடுத்து முடிக்க இன்னும் 2 hours டைம் இருக்கு. அதுக்குள்ள யாரெல்லாம் கொட்டேஷன் கவர் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு half an hourல கவர்லாம் ஓபன் பண்ணி கான்ட்ராக்ட் யாருக்குன்றதை சொல்லிடுவோம். கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொட்டேஷன் கொடுக்க வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் half an hourல கொட்டேஷன்லாம் பார்த்துட்டு கான்ட்ராக்ட் யாருக்குன்றதை சொல்லிடுவோம். இந்த கேட்டரிங் ஆர்டர் மிஸ் போனா கிடைச்சிருக்கு. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்கம்மா. யார் யார் எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொட்டேஷனோட அமௌண்ட் என்ன சார்? ஆக்சுவலா தனான்றவங்களும் போனான்றவங்களும் கோட் பண்ணது கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கு. மற்றவங்களாம் ரொம்ப அதிகமாகவே கோட் பண்ணியிருக்காங்க. தனா 2 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே ரொம்ப அதிகமாகவே கோட் பண்ணியிருக்காங்க. அதனால மற்ற கொட்டேஷன் எல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை. தனா கோட் பண்ணதையும் போனா கோட் பண்ணதையும் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். தனம் 2 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. போனா 1,99,099 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. சார், ஜானகிங்கிறவங்க பேர்ல ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கோம்ல, அதை நீங்க பார்க்கலையா? ஏயா எல்லா கவரையும் செக் பண்ணியா? செக் பண்ணிட்டு சார். இல்லை பண்ணு மறுபடியும் செக் பண்ணு, நல்லா செக் பண்ணு. இது யாருன்னு பாரியா? இல்லை சார், இதுல ஜானகின்ற பேரே இல்லையே சார். சார், உள்ள ட்ரேல பார்க்க சொல்லுங்க சார். உள்ள போய் பாரியா எதுவும் இருக்கான்னு. சார், ஜானகின்ற பேர்ல ஒரு கவர் இருக்கு சார். என்னையா வேலை பாக்குறீங்க? சாரி சார். கூட எல்லாரும் என்ன மன்னிக்கணும். இந்த கவரை சரியா பார்க்காதனால இந்த கான்ட்ராக்ட் போனாக்குன்னு நான் சொன்னேன். அதை நான் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். போனாவோட 1 ரூபா கம்மியா ஜானகின்றவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கான்ட்ராக்ட் திருமதி ஜானகிக்கு தான் போகுது. ஜானகி சார்பா இங்க யார் வந்திருக்கீங்க? நான் வந்திருக்கேன் சார். ஜானகிங்கிறது ரகுராம் ஐயாவுடைய மனைவி தான். அவங்க பொண்ணுதான் நான்.
அவங்க சார்பா நான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லதுமா. உள்ள வந்து ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. உள்ள வாங்கம்மா. இந்த டெண்டர்ல நீ கலந்துகிட்டதே தனாவை ஜெயிக்க விடாம பண்றதுக்கு தானே எனக்கு நல்லாவே தெரியும். எங்களை தோக்கடிக்க டெண்டர்ல நாங்க கோட் பண்ண அமௌண்ட்டை விட ₹1 நீ கம்மியா போடுவனோ எனக்கு தெரியும். அதான் எங்க பெரியம்மா ஜானகி பேர்ல உன்னை விட ₹1, வெறும் ஒரே ரூபா கம்மியா கோட் பண்ணி இன்னொரு கொட்டேஷன் போட்டேன். அது உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? நீ சொல்ற அந்த ஒத்த ரூபால தாண்டி நான் உன்னை ஜெயிச்சேன். நீ என்கிட்ட தோக்க போறேன்னு தெரியும். ஆனா அதுல சுவாரஸ்யம். எப்படி தோக்க போற அதுதான் சுவாரஸ்யம். எப்படியும் நாங்க 2 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்கோம்னு எங்க வீட்ல இருந்து உனக்கு தகவல் வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் 2 லட்சம்னு ஓப்பனா சொன்னேன். நீ எப்படியும் அதை விட கம்மியா தான் கோட் பண்ணுவேன்னு தெரியும். யோசிச்சு பாரு, உன்னை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருந்தா நாங்க கோட் பண்ணதை விட நீ ₹1 தான் கம்மியா பண்ணுவேன்னு கரெக்டா கெஸ் பண்ணி இன்னொரு கொட்டேஷன்லயும் அதே ₹1 உன்னை விட கம்மியா நான் கோட் பண்ணிட்டேன். உன் நிழலை விட உன்னை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் புவனா.